என் பேர் அபினவ். ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன் என் தாத்தாக்கு. என் தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ I'll start with what he told me about his life. அவரோட லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது it makes me very emotional. I'll start from my childhood days. அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் that's where I have the most emotional connect. ஸோ சின்ன வயசில் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஐ யூஸ் டு கோ டு சென்னை. ஸோ எவ்ரி ஆனுவல் ஹாலிடேஸ் சென்னையில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் மை கிராண்ட் ஃபாதர். ஸோ அவரு கூட அப்போல்லாம் பேசும்போது he wouldn't talk a lot about his past. He wouldn't talk a lot about his life. ஸோ அவர் நிறையா பேசுனது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேரிங்னஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கேரிங்னஸ் வந்துட்டு அந்த பாயிண்ட்லேருந்தே அவர்கிட்ட நிறையா இருந்திருக்கு. எப்படின்னா என் மேலே கேர் இல்லை, ஏன்னா நான் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் தான். பட் எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, எங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, அப்போ எங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அந்த கோர்ட் கேஸ் இஷ்யூஸ்லாம் இருந்துட்டு இருந்தது. அந்த இஷ்யூஸ்லாம் இருந்தப்போ அந்த இஷ்யூஸ்னால் ஏதாவது பிரச்சனையா, ஃபினான்ஷியலாக ஏதாவது பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமா, எப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து. ஸோ ஹீஸ் பீன் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் எங்கள் அம்மா ஒன்றும் ஃப்ராங்காக வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வேளை கஷ்டம்னு ஒன்று இருந்தாலுமே அதை ஓப்பனாக எங்கள் அம்மா சொன்னது கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அந்த வைராக்கியம் இருக்கும். எங்கள் அப்பாவுமே சிமிலர்லி ஃபோன் பண்ணி எங்கள் தாத்தா வந்துட்டு எங்கள் அம்மா கிட்டேயும் எங்கள் அப்பா கிட்டேயும் டெய்லி பேசுவாங்க. எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ பேசுவார்னு எனக்கு தெரியல. பட் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஹி யூஸ் டு கால் ஆன் அ டெய்லி பேசிஸ். டெய்லி கால் பண்ணி எப்படி போகுது, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது கஷ்டம் நான் சொல்லு, நான் உதவி பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட இனிஷியல் மெமரி ஆஃப். நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதுக்கு முன்னாடியெல்லாம் we used to go to the park, என்ஜாய் பண்ணுவோம், நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவார், நிறையா ஹோட்டல்ஸ்லாம் போவோம். இட் யூஸ் டு பி a lot of fun. ஆல் தோஸ் மெமரிஸ் அப்பார்ட், அவரை பற்றி ஒரு பர்சனாக நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் when I reach mid maturity, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு he used to ask a lot of things. எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் சொல்லலை, எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் சொல்லலாம். ஒன்று என்கிட்ட அந்த ஆனுவல் லீவில் வரும்போது எப்படி போகுது, எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் த இனிஷியல் மெமரி. அவரே வந்து அவருக்கு வந்து ஒரு 58-57 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் he used to come, எங்கள் பாட்டியை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து எங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. இல்லை he used to bring my cousins to my home and he used to leave them here. ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்னால் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உடன்பாடு உள்ள ஒரு மனிதர். ஓகே, இந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஒரு 10th வரைக்கும் போயிடுவோம். ஸோ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது கரியர் டிஃபைனிங் மூமெண்ட். அப்போ எனக்கு யூஸ்வலாக நிறைய கால்ஸ் பண்ணி நிறைய பேசலாம் மாட்டார். பட் நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி, உன் கரியரில் என்ன பண்ண போகிறேன், உன்னோட கோல்ஸ் என்ன, எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு. தேர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ ஃபர்காட். என்னென்னா, எப்போல்லாம் நான் சென்னை வந்து ஆனுவல் லீவ்னு போகிறேனோ, என்னை ஒரு நாள் கூட வீட்டில் வந்து விட்டதே இல்லை அவர். ஸோ ஒரு பையன் அப்படின்னா, டோன்ட் டேக் மீ ராங்லி, பொண்ணுனா இப்படி அப்படி இல்லை, ஒரு பையன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர். அவர் மட்டும் இல்லை, எங்கள் பாட்டியும் தான். ஸோ நான் ஒரு 5th 6th தான் நான் வந்து ஆனுவல் லீவ்ஸ்க்கு வந்துட்டு சென்னை போயிட்டுருப்பேன். whenever I go there, he used to take me to என்னோடய மாமாவோட ஷாப்புக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு, காலையில் ஒரு 10 o'clockலேருந்து நைட் ஒரு 7 வரைக்கும் ஷாப்பில் உட்காந்து பிஸ்னஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல, அது ஃபோர்ஸ்ஃபுல்னு சொல்ல மாட்டேன், பட் நான் வந்து நிறைய ஓபி அடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. ஐ காட் 89% இன் 10th. பயங்கர ஹாப்பி தாத்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ காட் பயாலஜி குரூப் இன் 11th and 12th. ஸோ அப்போ என்னோடய ட்ரீம் என்னவாக இருந்ததுன்னா, டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்தது எனக்கு. ஸோ எம்பிபிஎஸ் பண்ணணும், டாக்டர் பண்ணணும், சேவை பண்ணணும். இந்த 10th ஸ்டாண்டர்டில் அந்த மைண்ட் செட் அப்படி தானே இருக்கும். சமூக சேவை பண்ணணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரீ ஆப்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் எங்கள் தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருப்போம், அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். பட் என்ன உன் கோல் என்னவா இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும்.
எப்படின்னா நான் 10th லீவாக இருக்கட்டும் இல்லை 11th லீவாக இருக்கட்டும், அது என்ன லீவாக இருந்தாலுமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கடைக்கெலாம் போறியா, அப்பாக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறியா, கடையில் போய் உட்காடுறியா அப்படின்னு நிறையா கேட்பாரு. அப்படி எங்கள் அம்மா ஒரு வேளை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் போகணும், போய் பிஸ்னஸ்லாம் கற்றுக்கணும், அப்பாக்கெலாம் ஹெல்ப் பண்ணணும், சும்மா வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவார். எப்போ 11th அந்த 11th 12th லீவ்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த லீவ்ஸ்லாம் வர்றப்ப நான் மதியம் சாட்டர்டே சண்டே இல்லை என்றைக்கு லீவாக இருந்தாலும் எங்கள் அப்பாவை மாற்றி விடுறதுக்காக கடையில் போயிட்டு பிஸ்னஸ் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற டைமில் கூட அந்த மதியம் டைமில் நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சில சமயம் பேசியிருக்காரு. ஸோ ஒரு 11th 12th இப்படி போச்சு. தென் 12th முடிச்சுட்டு கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கிட்டேன். ஒரு 78-79% தான் வாங்கினேன். என்னால் வந்துட்டு எம்பிபிஎஸ் சீட் செக்யூர் பண்ண முடியல. லிட்டரலாக சொல்லணும்னா நிறையா பிரச்சனைகள் பார்த்தப்ப கூட ஐ டிடன்ட் பிரேக் தட் மச். பட் 12th மார்க் கம்மியான உடனே ஐ ப்ரோக் பிட். ஏன்னா நம்ம ட்ரீமே ஷேட்டர் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. நான் தான் ஒழுங்காக படிக்கலை, என் மேலேயும் ப்ளேம் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு கவலை. அப்போ எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே ஊருக்கு வந்திருந்தாங்க. இட் வாஸ் லைக் த டிஃபைனிங் மூமெண்ட் ஆஃப் சூஸிங் எய்தர் இன்ஜினியரிங் ஆர் எம்பிபிஎஸ். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வென் வி ஹேட் தி இனிஷியல் கான்வர்சேஷன்ஸ், தாத்தா வந்துட்டு ஹீ செட் தட் ஐ வில் சப்போர்ட் யூ, நான் காசு வேணா தரேன், எம்பிபிஎஸ் சீட்டை வேணா செக்யூர் பண்ணி நீ படி அப்படின்னாரு. பட் அகெயின் எங்கள் அம்மாவோட அதே தாட் எனக்குமே அது ரொம்ப டீப்பாக ஊறி ஐ குடன்ட் கம் அண்ட் சே தட் ஓகே எனக்கு சேர்த்து விடுங்க நான் போய் படிக்கிறேன். ஏன்னா நான் படிக்கலை, மார்க் கம்மி. ஒரு மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு வாங்கி படித்து என்ன யூஸ் இருக்குது. எங்கள் அம்மாவும் ஷீ ஆல்சோ செட் தட் ஓகே நமக்கு ஒரு லேண்ட் இருக்குது, லேண்ட் விற்று பண்ணலாமா அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு லேண்ட் இருக்குது சென்னையில், ஸோ அதை விற்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஐ வாஸ் லைக் நோ நெவர். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது அந்த ஒரு லேண்ட் தான், தென் இந்த வீடு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வித்துட்டுலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, என்ன இருக்கோ அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜாயின்ட் இன்ஜினியரிங். தேர் இஸ் சம்திங் விச் ஐ ரியலி மிஸ்ட். என்ன அப்படின்னா என்னோடய ஸ்டடீஸ்க்கான ஃபுல் சப்போர்ட், அதாவது என்னோட 11th 12th காலேஜ் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் எல்லா ஃபீஸுமே வலுக்கட்டாயமாக அவர் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால் நின்று பே பண்ணுவார். ஸோ அவருக்கு படிப்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. அவருக்கு என்னென்னா ரெண்டுமே இருக்கணும், படிப்பும் இருக்கணும், பிஸ்னஸும் இருக்கணும், ரெண்டுமே கற்று வச்சுருக்கணும். ஒன்றுத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்பி இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். அப்படிங்கிறதுனால ஸோ படிப்புன்னு வந்துட்டா மனுஷன் வந்து செலவு பண்ண யோசித்ததே கிடையாது. இதுவே வேறு ஏதாவது ஒன்றுனா கசின்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போய் கேட்பாங்க, ரீசன் நிறையா கேட்பார், எதுக்காக, ஏன், எதனால அப்படிங்கிற மாதிரி. பட் படிப்பு அப்படின்னா நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட், உடனே பே பண்ணிடுவேன். ஸோ தென் 11th 12th முடிச்சதுக்கப்புறம் காலேஜில் சேர்ந்துட்டேன். பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் இட் வாஸ் லைக் எப்படி சொல்ல, டெய்லி ஃபோன் பண்ணி எக்ஸாம்ஸ் நடந்ததா, டெய்லின்னு கிடையாது, ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் ஃபோன் பண்ணுவார். அந்த காலேஜ் 4 years ஃபுல்லாகவே அந்த ஒரு இது இருந்தது. நான் செமஸ்டரில் என்ன ரிசல்ட் வந்தாலும் ஐ வில் ஷேர் இட் வித் மை கிராண்ட் ஃபாதர். ஸோ அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நான் 11th 12th விட்டதை ஐ வாஸ் லைக் டூயிங் சம்திங் பெட்டர், லிட்டில் பெட்டர் இன் இன்ஜினியரிங். ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹி வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. Then I got placed in Tata Consultancy Services. சேர்ந்தப்போ வேலை கிடச்சப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு தங்கச்சிக்கிட்டோட சொல்ல உடனே தாத்தாக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஹி வாஸ் லைக் ரியலி ஹாப்பி, சூப்பர் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். தென் இந்த மொமெண்ட் தான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் என் தாத்தா கூட எனக்கு இருந்த இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்ஸ். எனக்கு வேலை கிடச்சி நான் சென்னை மூவ் ஆனதுக்கப்புறம் தான் ஐ ஹாவ் த டீப்பஸ்ட் மெமரிஸ் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். இட்ஸ் பிட் எமோஷ்னல் டூ. ஸோ சென்னை வந்ததுக்கப்புறம் த அமௌண்ட் ஆஃப் கேர் ஹீ ஷோட் டுவார்ட்ஸ் மீ அன்எக்ஸ்பிளைனபிள். அதுக்கு ஒரு டெஃபினேஷன் என்னால் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அப்போ ஒரு வயசு வந்து கண்டிப்பாக ஒரு 65-67 மேலே இருந்திருக்கும். ஸோ என்னை ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் நான் சேரும்போது கூட எங்கள் அம்மா அப்பா கூட எங்கள் தாத்தா பாட்டி 2 பேருமே கூட வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க இண்டக்ஷன் அப்போ. எனக்கு மட்டும் இல்லை, என் தங்கச்சிக்கும். பட் ஐ வில் டெல் தட் ஸ்டோரி லேட்டர் ஆன்.
இண்டக்ஷன்லேருந்து எனக்கு ரூம் பார்த்ததுலேருந்து பிஜியில் ஸ்டே பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு அந்த செட்டப்லாம் எப்படி இருக்குது, அங்கே கீழே இருக்கிற வாட்ச்மேன்கிட்ட பேசுகிறதுலேருந்து ஒரு வயசான மனிதர் காரை ஓட்டிட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணா நகர்லேருந்து துறைப்பாக்கம் அந்த ஓஎம்ஆர் ரோடு வரைக்கும் வந்து அடிக்கடி மீட் பண்ணிட்டு போவார். அடிக்கடி நிறையா தடவை வந்துட்டு ஃபோன் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்டியா, ஒழுங்காக தூங்குனியா, வேலை எப்படி போகுது, வேலையில் வந்துட்டு அதாவது நான் அப்போ தான் வேலைக்கே சேர்ந்துருப்பேன், ஒரு 1 இயர் கூட ஆயிருக்காது. ஃபோன் பண்ணி ப்ரொமோஷன் கிடச்சிதான்னு கேட்பார். அவருக்கு அதில் தான் ரொம்ப ஆர்வம், வளர்ந்துட்டே போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம். ஃபோன் பண்ணி ப்ரொமோஷன் கிடச்சதா, ஹைக்கு கிடச்சதா அப்படின்னு. அந்த 65 வயசு 66 வயசு இருக்கும்போது கொஞ்சம் மறக்கும் இல்லையா, அவர் நேற்று தான் அதை கேட்டிருப்பார், அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அதே கொஸ்டினை திருப்பி கேட்பார். எனக்கு வந்து அப்போ அந்த கொஸ்டின்ஸோட அருமை புரியல. எனக்கு வந்து நான் லைட்டாக வந்துட்டு கடுப்பாவேன், நேற்று தானே கேட்டீங்க இன்றைக்கே கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அப்போ தான் கரியர் ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு புரியாதுல்ல, அவங்க வயசானவங்க, வயசாக இருக்கு. ஐ மீன் அந்த பீரியட் ஆஃப் டைம்லேருந்து வரும்போது அந்த ப்ரொமோஷன்ஸ், அந்த ஒர்க்கில் எப்படி க்ரோத் இருக்கும், ஐடி கம்பெனிஸ் பற்றி நிறையா தெரியாது. ஸோ அவரோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவரால் என்ன கேட்க முடியுமோ ஹி யூஸ் டு ஃபோன் அண்ட் ஆஸ்க், மை ப்ரொமோஷன் கிடச்சதா, ஹைக்கு கிடச்சதான்னு, 4 மந்த்ஸ்க்குள்ளே 6 மந்த்ஸ்க்குள்ளே என்ன கிடச்சது, என்ன ஏதாவது அப்ரிஷியேஷன் வாங்கினியா, என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அந்த ப்ராஜெக்ட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிம்பார். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த டெக்னாலஜி பேஸ்ட் விஷயங்கள் கொஞ்சம் புரியலனாலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு அதில் என்ன புரிஞ்சிருக்காரோ அதை வந்துட்டு ஒரு மனைவிக்கெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மனைவிக்கு, என்னோட சின்ன மாமா, பெரிய மாமா, என்னோடய கசின்ஸ் கிட்டலாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 7 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்துட்டு ஹி பில்ட் அ பில்டிங் இன் கேம்ப் ரோட், சேலியூர். அங்கே கட்டின பில்டிங்கில் 2nd ஃப்ளோரில் ஒரு வீடு காலியாக இருந்தது. ஸோ அங்கே ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது, அந்த வீட்டில் வந்து ஃபுல் எம்டி வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்துட்டு என்னை மூவ் பண்ணணும், என்னோட சொந்த வீட்டில் வைக்கணும், இந்த மாதிரி பிஜியில் தங்கி ரூம் ஷேரிங். ரூமே வந்து இந்த சைஸ் தான் இருக்கும், ஒரு 10க்கு 10 ரூமில் வந்துட்டு ஒரு 4 பெட்டை போட்டு ஒரே ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருந்தாங்க பிஜியில். அவர் வந்து அதை பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு ஓகே பையனுக்கு வந்துட்டு பையனுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி வீடு, சோஃபா செட்லேருந்து, பீரோலேருந்து, ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து, 2 ரூமுக்கு ஸ்ப்ளிட் ஏசி முதற்கொண்டு எனக்கு மட்டும் இல்லை என் கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து பண்ணார். அந்த மனசு வந்துட்டு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ பர்சன், நான் சின்ன வயசுலேருந்து அவர் கூட பார்க்கும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் கூட திட்டி அனுப்பிடுவார், போய் உழைச்சி சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்ததுன்னா, மனுஷன் வந்து கொஞ்சம் கஞ்சம் போல் செலவு பண்ண மாட்டார். ஏன்னா அவ்வளோ காசு இருக்குது, 3 பில்டிங் சென்னையில் வச்சுருக்காரு, சொந்த வீடு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 லட்ச ரூபா வரைக்கும் வாடகை வந்திருக்கும். ஆனால் மனுஷன் வந்துட்டு பஸ்ஸில் தான் வருவார், பஸ்ஸில் தான் போவார், ட்ரெயினில் தான் வருவார், ட்ரெயினில் தான் போவார். இது அவர் மட்டும் பண்ணாமல் எங்களையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா ஃபோர்ஸ் பண்ணுவார். கற்றுக்கணும், உலகத்தை பார்க்கணும், காசு இருக்குங்கிறதுக்காக வந்துட்டு காரில் போகக்கூடாது, பைக்கில் போகக்கூடாது, பஸ்ஸில் ஏறி இறங்கணும், ட்ரெயினில் போய் பழகணும் அப்படிங்கிறது. எங்கள் வீட்டில் எப்படின்னா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் இல்லாதப்ப வீட்டில் வந்து 5 காரு, 2 டிரைவரு அந்த மாதிரி இருந்தனால எங்களால் டக்குன்னு எங்கள் அம்மாக்கும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் சரி, எனக்கும் சரி, என் தங்கச்சிக்குமே சரி, டக்குன்னு அந்த மாதிரிலாம் இறங்க முடியல. ஏன்னா அது இருந்து பழகிட்டு கஷ்டமே இருந்தாலும் நாங்கள் வந்து சென்னை போகிறதா இருந்தால் காரில் தான் போவோம், காரில் தான் வருவோம். கஷ்டமே இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து எனக்கு பைக் வாங்கி தந்தாங்க. கஷ்டமே இருந்தாலும் எங்கள் அம்மா வந்துட்டு நிறையா பண்ணியிருக்காங்க எனக்கு. The amount of sacrifices that my mom has done for me is exorbitant. அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கள் தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஸோ he used to say that கஷ்டம் வந்து தெரியணும், கஷ்டம் வந்து பழகணும், கஷ்டத்தில் வந்துட்டு வாழ்ந்தால் தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். அந்த ஆஸ்பெக்டில் நிறையா சொல்லுவார். இந்த மாதிரி கார்லலாம் வந்துட்டு போகாதீங்க, பஸ்ஸில் ஏறி வந்து பழகுங்க, வந்து போய் பழகுங்க, ட்ரெயின்லாம் ஏறி ட்ராவல் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு நிறையா சொல்லுவார். சில சமயம் திட்டியிருக்காரும் கூட. ஏன்னா நான் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்த ஒரு 1 இயரில் கார் வாங்கிட்டேன் லோன் போட்டு. மனுஷனுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் லோன். செம்ம திட்டினார் என்ன, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆடினா எப்படி வந்து லைஃப்பில் உருப்பிடுவ அப்படின்லாம் கேட்டிருக்காரு என்ன. பழகணும்டா, நீ இப்படி இருந்தீன்னா எப்படி வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுப்ப, எதுவுமே நீ கற்றுக்க மாட்டே அப்படின்னு நிறையா திட்டுவார். ஏன்னா அப்போ நம்ம சேலரியே வந்து ஒரு 28-29 தான் இருக்கும், அதில் லோனே 10,000 ரூபாய் கட்டினா உனக்கு என்ன சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல
திட்டுவார், நிறைய திட்டுவார். அப்போயும் எனக்கு மண்டேல ஏறல. ஏன்னா எனக்கு புரியல. நான் எப்படி சொல்ல, ஐ வாசன்ட் தட் மெச்சூர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தட். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்துட்டு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும், கஷ்டமே இருந்தாலும் அது காமிச்சிக்கக்கூடாது, ரிச்சாக தான் காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுல எங்கள் அம்மாவுக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. அந்த உடன்பாடு எப்படியோ தொத்திக்கிட்டு எனக்கும் வந்துருச்சு. ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், என்ன தான் கஷ்டம் இருந்தாலும், we should show ourselves to be happy. அப்போவே வந்துட்டு வேலைக்கு சேர்ந்த 1 இயர்க்கு அப்புறமே வந்துட்டு ஒரு கார் வாங்கிட்டேன். அதிலே ஜாலியாக சுற்றி வருவேன். சேவிங்ஸ் ஒரு பைசா கிடையாது எனக்கு. எங்கள் தாத்தா அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பார், எவ்வளோடா லைஃப்பை சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு. 0, ஒன்றுமே சேவ் பண்ணதில்லை. அதெல்லாம் சொல்லும் போது அவர் கோவம் வரும், இப்படி இருந்ததுன்னா உருப்பிட மாட்டேன் அப்படின்னு திட்டியிருக்காரு என்ன நிறைய தடவை. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அப்பார்ட், அந்த வீடு திருப்பி ஐ வில் கோ பேக் டு தட் கேம்ப் ரோட் சேலியூர் வீடு. அப்போ நாங்கள் மூவ் பண்ணுங்கிறதுக்காக அந்த வீடே ஃபுல்லாக செட்டப் பண்ணி, அது வந்து பாதி வீடாக இருந்தது. த ரியர் வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். அந்த பால்கனியில் இன்னொரு ரூம் கட்டி ஒரு கிச்சன் ரெடி பண்ணி 2 அட்டாச் பாத்ரூம் ரெடி பண்ணி ஒரு வீடை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. மனுஷன் வந்து 68 வயசில். அவ்வளோ வயசு இருந்தாலும் டெய்லி ட்ரெயின் ஏறி வருவார், காரில் வர மாட்டார் அந்த டைம்லலாம். டெய்லி வருவார் ஃபார் அரௌண்ட் 6 or 7 months. நான் என்னோட ஐடி கரியர் வந்துட்டு இப்போ ஒரு 4.5 years தான் இருக்குன்னா, அதில் ஒரு 6 or 7 months வந்து டெய்லி வந்து என்னை பார்ப்பார் காலையில். he used to like punctuality a lot. ஒரு மனுஷன் வந்து பங்க்சுவலாக இருக்கணும். காலைல 8 மணி ஆனால் எழுந்திரிச்சிடணும், ஏதாவது வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்டாக வச்சுக்கணும், உடம்ப கரெக்டாக சாப்பிடணும், நான்வெஜ்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல he used to have a lot of thought into it. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் இர்ரெகுலராக வந்துட்டு ஒரு வேளை 10 மணி ஆஃபீஸ்னால் 9 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன். அவர் வந்து எனக்கு முன்னாடியே வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருப்பார். அப்போ நான் 9 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன் அப்படிங்கும்போது he used to scold a lot. என்ன பழக்கம் பழகிற அப்படின்னு கேட்பார். ஸோ என் தாத்தா வந்துட்டு எப்படி சொல்ல, என்கிட்ட கதைகள் நிறையா சொல்லியிருக்கேன். நான் அந்த கதைகளை பற்றி கொண்டாந்து கழிச்சு சொல்கிறேன். பட் என்னை வந்துட்டு நான் பங்க்சுவலாக இல்லை, ஒழுக்கமாக இல்லை, ஃபிட்டாக இல்லை, கரெக்டாக சாப்பிட மாட்டேங்கிறேன், நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றேன், தென் சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, லோன் வச்சுருக்கேன், இதிலெல்லாம் நான் அதிகமாக திட்டினது தான் எனக்கு நிறையா தாட்ஸ் இருக்குது. அப்போ அகைன் எனக்கு எதுவுமே புரியல. அப்போ டிசிஎஸ்ல வந்து ஒரு பிரச்சனையில் இருந்தப்போ தான் ஐ சர்ச்டு ஃபார் அ நியூ ஜாப், டு பி ரியலி ஃப்ராங்க். அப்போ என் தாத்தா கிட்ட நிறையா ஃபீல் பண்ணுவேன், இந்த மாதிரி தாத்தா எனக்கு வேலையில் கொஞ்சம் ப்ரெஷரு, நைட் ஷிஃப்ட்லாம் போடுறாங்க, எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது ஜாப் மாறணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொன்னேன். அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அடுத்து என்ன படித்தா யூ கேன். ஸோ ஒரு ஐடியில் வேலை செய்யும்போது நமக்கு தான் தெரியும், ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால் மூவ் ஆன் ஆகலாம், ஒரு கோர்ஸ் படித்து அதை வச்சு ஒரு ரெஸ்யூமேல பில்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகலான்னு. பட் நான் போயிட்டு அதை வந்துட்டு ஆக்சுவலி நான் தான் சொல்லியிருக்கணும் போயிட்டு எங்கள் தாத்தா கிட்ட என்னோட பிரச்சனை சொல்லும் போது இப்படி பண்ணால் சரியாகும். பட் அவர் கேட்ட விஷயம் என்னென்னா, நீ என்ன மாதிரி கோர்சஸ் பண்ணணும், என்ன மாதிரி நீ படிச்சின்னா யூ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். எம்எஸ் படிக்கிறியா, ஃபாரின் போய் படிக்கிறியா, இல்லை அடுத்த படிப்பு படிக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, ஏதாவது கோர்ஸ் பண்ணுறியா அப்படின்னு. தென் ஐ went into some thought and said that okay தாத்தா இதெல்லாம் பண்ணால் மேபி கிடைக்கலாம் அப்படின்னு. ஒரு 7 months I moved into அண்ணா நகர். ஸோ அந்த 7 months என்னால் மறக்கவே முடியாது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பர்சனலாக எப்படின்னா, எங்கள் அம்மா வந்துட்டு சாப்பிட்றதுலாம் லிமிட் வைக்க மாட்டாங்க. என்ன வேணால் சாப்பிட்டுக்கோ, எப்படி வேணால் இருந்துக்கோ, ஜாலியாக இருந்துக்கோ அந்த மாதிரி. பட் அந்த வீட்டுக்குள்ளே மூவ் ஆகும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ஏஜ் வந்து 23.5 இருக்கிற அந்த டைமில் மூவ் ஆன் ஆகும். அந்த வீட்டுக்கு திருப்பி போகும்போது எப்படி வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறையா கற்றுக்கிட்டேன். அது எங்கள் பாட்டிக்கும் சொல்லணும், எங்கள் தாத்தாக்கும் சொல்லணும். பிகாஸ் காலையில் 9 மணி ஆனால் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி எழுப்பி விட்ருவாங்க. 8:30 ஆக்சுவலி 8:30 ஆஃபீஸ் 10 மணி இருந்தாலும் 8:30க்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. எழுப்பி விட்டுட்டு கரெக்டாக ஃபுட்டு வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து லிமிட் கிடையாது, அங்கே சுட்டு வச்சுருவாங்க, நம்ம எவ்வளோ நாள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி. பட் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா வந்துட்டு லிமிட்டாக தான் சாப்பிட்ணும், கரெக்டாக சாப்பிட்ணும், பேலன்ஸ்டாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. இப்போ நான்வெஜ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து அவங்க செஞ்சு வச்சுருவாங்க, நான் போய்ட்டு எவ்வளோ நாள் எடுத்து போட்டு சாப்பிட்டுப்பேன். எனக்கு இந்த அளவு மற்றவங்களுக்கு வைக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மை கூட எனக்கு கிடையாது. ஏன்னா வி ஆர் நாட் கண்ட்ரோல்டு, ஒரு என்க்ளோஷருக்குள்ளே இல்லை. ஸோ இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ஐ வாஸ் லைக் ரியலி ஃபேட். ஒரு 99 ஒரு 100 kgs கூட இருந்திருப்பேன். ஸோ அங்கே மூவ் ஆகும்போது இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அதுக்கு மேலே சாப்பிட்டா நல்லது கிடையாது, உடம்புக்கு ஒட்டாது, கொஞ்சம் டைம் விட்டு சாப்பிடு.
இந்த நல்ல ஹேபிட்ஸ்லாம் வந்துட்டு நோயெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்டர்நெட்டில் போய் பார்த்து படித்து கற்றுப்போம். இதெல்லாம் வந்துட்டு தே யூஸ் டு ஃபோர்ஸ் ஆன் மீ. அகெயின் எனக்கு லைட்டாக கடுப்பாக தான் இருந்தது. ஏன்னா அன்லிமிட்டடாக சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு 15 ஏரா 20 ஏரா சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, தொக்கு வச்சு சாப்பிடும்போது பாட்டி வந்துட்டு 5 ஏரா துண்டு தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க, அவ்வளோதான் வாங்கியிருப்பாங்க. ஸோ லிமிட்டடாக எப்படி இருக்கணும், கரெக்டாக எப்படி சாப்பிட்ணும், தாத்தா வந்துட்டு என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்ணும், எப்படி வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய சொல்லுவார். அந்த 7 months அங்கே மூவ் ஆன் ஆனப்போ, சின்ஸ் த மேன் லவ்ஸ் இஸ் ஃபேமிலி டு பி டுகெதர், என்ன வீக்கெண்ட்ஸ் ஆனால் வந்துட்டு ஏஞ்சி போயிட்டு மாமா கிட்ட பேசிட்டு வா, சின்ன மாமா கிட்ட போயிட்டு பேசிட்டு வா, கற்றுக்கோ, அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசு அப்படிங்கிறதுல ரொம்ப இது பண்ணுவார். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்துட்டு ரொம்ப உடன்பாடு இருக்காது, நான் ரொம்ப லேசி கூஸாக உட்காந்துட்டு இருப்பேன். பட் அவர் வந்துட்டு ஃபேமிலினா ஒன்றா தான் இருக்கணும், பழகணும், சொந்தக்காரங்களாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர். புது ஜாபில் சேர்ந்ததுக்கப்புறமும் அதே கேள்விகள் திருப்பி வந்துச்சு. நான் டிசிஎஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது என்ன கேள்விகள் வந்ததோ அதே கேள்விகள் வந்து நான் ஸ்வயாகில் சேர்ந்ததுக்கப்புறமும் வந்தது. பட் இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. ஓகே, இது வந்துட்டு ஒரு நம்ம மேலே நிறையா கேரிங் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது. அது there are lots of things that I really regret. So நமக்கும் கொஞ்சம் பர்சனலாக சில இஷ்யூஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு delve lot into it. அந்த பர்சனல் இஷ்யூஸ், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தப்போ சில சமயம் ஃபோன்லாம் எடுக்காமலாம் இருந்திருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி சில சமயம் திட்டிருக்காரு என்ன, ஏன் வந்து ஃபோன் கூட அடித்தா எடுக்க மாட்டியா அப்படின்னு. அப்போ கூட எனக்கு புரியல. அவர் இறந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு இது எனக்கு அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு அவரோட ப்ரெஷரில் தான் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. என்கிட்ட லைஃப்பை பற்றி நிறையாலாம் சொன்னதில்லை. அப்படி நிறையா வந்து பேசினப்போ ஒழுங்காக கேட்கல. ஸோ எங்கள் அம்மா பேரில் ஒரு என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வேலை வந்து ரொம்ப நிரந்தரம் கிடையாது தாத்தா. ஏன்னா அந்த ஃபயரிங்லாம் இருக்கும் ஐடி கம்பெனிஸில் கொஞ்சம். ஸோ ஃபயரிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் யூஸ் டு டாக் டு மை கிராண்ட்ஃபாதர் சேயிங் தட் தாத்தா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஐடி வேலையை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது, அடுத்து என்ன லைஃப்பில் பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு. அந்த 7 months அங்கே அண்ணா நகரில் இருந்தப்போ கூட I did not have a proper laptop. ஸோ ஏதாவது வீட்டுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா கூட I did not have a proper laptop. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவரே என் ரூமுக்கு வருவார், வந்து இந்த மாதிரி உனக்கு எதாவது வேணுமா, நான் எதாவது வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்பார். நான் எனக்கு தெரிஞ்சு படிப்புக்கு கோர்ஸ் படிக்கிறப்ப ஒரு 2 தடவை காசு வாங்கியிருப்பேன். ரெட் ஹேட்னு ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணேன், அப்போ காசு வாங்கினேன். தென் சம் அதர் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது காசு வாங்கினேன், ITIL V3ன்னு நினைக்கிறேன். தென் என்னோடய பழைய லேப்டாப் வந்து சுத்தமாக வீணாகிடுச்சு. என்கிட்டயும் அவ்வளோ காசு இல்லை, லோன்லாம் கொஞ்சம் நிறையா தலைக்கு மேலே போயிட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மனசை விட்டு ஓப்பனாக நான் விட்டு கேட்ட விஷயம் வந்துட்டு எனக்கு தாத்தா எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க அப்படின்னு. மனுஷன் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, உடனே வாங்கி கொடுத்துட்டாரு. இட் இஸ் சம்திங் விச் ஐ நெவர் ரியலி ஃபர்கெட் இன் மை லைஃப். லோன் போட்டு லேப்டாப் வாங்கியிருக்கலாம், பட் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளோட நீட் என்னன்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்து டெய்லி வந்து கேட்பார், உனக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லு, எதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் வாங்கி கொடுத்த அந்த லேப்டாப் வந்துட்டு இட் வாஸ் லைக் அ ரியலி கிரேட் கிஃப்ட் ஃபார் மீ விச் ஐ நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். இன்ஃபேக்ட் நான் எனக்கு என்னோட கரியர் க்ரோத்தில் ஐ கிவ் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த கிரெடிட் டு மை கிராண்ட்ஃபாதர். நான் என்ன லெவலுக்கு வளர்ந்துருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் வளர்ந்த லெவல் வரைக்கும் ஐ ஷுட் ரியலி கிரெடிட் மை கிராண்ட்ஃபாதர் அ லாட் ஃபார் தட், டு பி ரியலி ஃப்ராங்க்.
அது மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஃபார் மை காலேஜ் டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஆல் தட். கரியர் க்ரோத்தில் I should give 70% of the credit to my தாத்தா. ஸோ கரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை க்ரோத் ஆஸ் அ பர்சனாக இருக்கட்டும், நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், எவ்ரி திங் I should give 70% of the credit to my தாத்தா. ஏன்னா the man's been an inspiration for me. ஒரு பர்சனாக நான் பார்க்கல. He was like a demigod in my eyes, to be really frank. ஸோ அதே சேம் கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி வந்துட்டு அந்த கேம்ப் ரோட்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த டைமில் வீடெலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தாத்தாக்கு, இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஜாப் ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் தாத்தா அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் we used to have a lot of deep conversations. இந்த டீப் கான்வர்சேஷன்ஸ் அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அவர் இந்த ஃபீல்டு எப்படி போயிட்டு இருக்குது, இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஸோ he used to ask எவ்வளோ ரெவென்யூ பண்ணுவாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க, இந்த கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, எப்படி வந்துட்டு கிளைண்ட்ஸ்லாம் பிடிக்கிறாங்க, கிளைண்ட்ஸ்லாம் எந்தெந்த ஊர், அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு he used to ask a lot of questions. So he's like a person who thrives for knowledge even at his age. அந்த ஏஜில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு நிறையா கேட்டுக்க மாட்டாங்க. ஐம் நாட் எல்லாரையும் சொல்லலை, பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அந்த ஏஜில் வந்து நிறையா கேட்க மாட்டாங்க, நிறையா சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் நிறையா சொல்லுவாங்க. பட் என்னோட தாத்தா he is like a person who நிறையா பேசுவார், அதே சமயம் நிறையா லிசன் பண்ணிப்பார், நிறையா கேட்பார். he used to have hearing problem. அதில் என் பக்கத்தில் வந்து நல்லா உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் சத்தமாக நிறையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்பார். கம்பெனிஸ்லாம் எப்படி ரன் ஆகுது, எப்படி ரெவன்யூ பண்ணுவாங்க. ஸோ அகெயின் ஆப்வியஸ்லி எனக்கு அந்த டைம்லேயும் வந்துட்டு அவரோட ஃபுல் கேரக்டர் எனக்கு புரியல. ஸோ என்னோட ஐடி கம்பெனி அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டி அந்த இஷ்யூஸ் பற்றிலாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது he gave me the idea that maybe why not try a business, ஏன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ கேம்ப் ரோடில் அது ஒரு த்ரீ ஸ்டோரி பில்டிங். அதில் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு வாடகைக்கே போகாமல் தான் இருந்தது. ஸோ he said that why not do a gym there, why not do a beauty parlor there அப்படின்னு சொல்லிட்டு we spent close to 3 or 4 months. அவர் தான் என்னை கூப்பிட்டு போவார். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா, என் வயசுக்கு நான் தான் சின்ன பையன், கார் எடுத்துகிட்டு நான் தான் அவரை கூப்பிட்டு நிறைய இடத்துக்கு சுற்றி இருக்கணும். பட் எனக்கு இருந்த லேசினஸ் எப்படி அப்படின்னா, ஒரு 73 ப்ளஸ் ஒரு பர்சன் வந்துட்டு என் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணி வா போய் பார்க்கலாம், நிறையா பேரை மீட் பண்ணலாம், இவங்ககிட்டலாம் பேசலாம், இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு லேர்னிங். அவர் ஃப்ரான்ச்சைஸ்லாம் பண்ணல. he did his own business. he came from almost nothing to building an empire. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு நிறையா வந்துட்டு என் கூட வெளியே வரணும், நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும், நிறையா ஆசைப்படுவார். ஸோ ஒரு 4-5 months வந்துட்டு நான், என் தாத்தா, என் கசின் சூர்யா எல்லாருமே வந்துட்டு we used to go to multiple franchises. ஒன்று அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்ட்டுக்கு விட்டுடலாம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல he had this ஹியூஜ் கோல்னு கூட சொல்லலாம். ஐ மீன் ஆன் மை பெர்ஸ்பெக்டிவ் அவருக்கு ஒரு கோல், ஒரு பிஸ்னஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுல. பட் ஆப்வியஸ்லி ஐ கேனாட் கீப் அ பிஸ்னஸ் இன் மை நேம். ஸோ எங்கள் அம்மா பேரில் தான் பிஸ்னஸ் வச்சோம். ஐ வில் கம் டு தட் ஸ்டோரி. ஸோ we did a lot of research. நிறைய இடங்கள் போய் பார்த்தோம். தென் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐ கேனாட் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ். ஸோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தோம்னா ஃப்ரான்ச்சைஸ் ரன் பண்ணிப்பாங்க. வில் பி ஜஸ்ட் த இன்வெஸ்டர் அண்ட் we can டேக் அவுட் செட் அமௌண்ட் ஆஃப் மணி. அதே சமயம் அந்த வீக்கெண்ட்ஸ் தான் ஆனால் கொஞ்சம் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறையா கற்றுக்கலாம், அந்த பிஸ்னஸ் எப்படின்னு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது. அவர் டெய்லி வந்து கொஷின்ஸ் கேட்பார். அந்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி நம்பலாமா, அதில் நல்ல ROI கிடைக்குமா, இல்லை ROI கிடைக்காம போகுமா, லாஸ் ஆனால் என்ன பண்ணுவேன். ஒரு 4 to 5 months வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணி, நிறைய இடங்கள் போயிட்டு, நிறையா மக்களை மீட் பண்ணி. ஸோ these are the things that I really miss right now. இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு திருப்பி கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்ச ஒரே பர்சன் லைஃப்பில் அவர் தான். இந்த மாதிரி வந்துட்டு உலகத்தில் போயிட்டு நிறையா பேர்கிட்ட மீட் பண்ணி, நிறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு, நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு, நிறைய விஷயங்கள் பழகிக்கிட்டு. ஸோ தென் we decided to keep this business. ஒரு பிஸ்னஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா பேரில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து, ஒரு பார்ட்னரும் இருந்தார். அந்த பார்ட்னர்
அந்த பார்ட்னரோட அம்மா அப்புறம் எங்கள் அம்மா பேரில் வந்துட்டு வி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் தோசை இன் சேலியூர். ஸோ பிஸ்னஸ் வச்சதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் செரிமோனியில் கூட எங்கள் அம்மாவுக்கு இந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறது நான் அன்றைக்கி உணர்ந்தேன். எப்படி அப்படின்னா, ரொம்ப கூச்சப்படுவார். அவர் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு வச்சு கொடுத்த பிஸ்னஸ் தான் எங்கள் அம்மா பேரில். அது ஒரு 7 lakhs கிட்ட போட்டு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் அது. அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சு கொடுத்த பிஸ்னஸ்லேயே வந்து சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுவார் மனுஷன். ஸோ தாத்தா ஒரு தோசை சாப்பிட்றீங்களா, தாத்தா ஒரு இட்லி சாப்பிட்றீங்களா, தாத்தா ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்களான்னா வேண்டாம், பசிக்கல. பசியே இருந்தாலும் வெளியே போய் சாப்பிடுவாரே தவிர கடையில் சாப்பிட மாட்டார். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கொடுத்தா தான் வந்துட்டு அதில் பாதி சாப்பிட்டுட்டு எனக்கு போதும் பசிக்கலை அப்படின்பார். நல்லா சாப்பிட்ற மனுஷன் தான், நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் தான் வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு சொந்தக்காரங்க வீட்டில் கூட ரொம்பலாம் போய் சாப்பிடக்கூடாது. தாத்தா பாட்டி வீட்டில் சாப்பிட்லாம், பட் இப்போ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் கீக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வந்து எங்கேருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்ததுன்னு பார்க்கும்போது எங்கள் தாத்தா தான் தெரியுறாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாலாம் எனக்கு தெரியாது, பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஹிஸ் பர்சனாலிட்டி. ஸோ நிறையா ஹோட்டல்ஸ்லாம் போயிருக்கோம் நாங்கள். என் கூட நிறையா நேரம் வெளியெல்லாம் வருவார். அந்த ஒரு 2 years வந்துட்டு வி பிகேம் வெரி க்ளோஸ். நிறையா ஹோட்டல்ஸ் போவோம், நிறையா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம். அவர் எங்கள் ஃபேமிலி கூட நாங்கள் ஒரு குரூப்பாக போகும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினைக்கும் போது கூட மனுஷன் எதுவுமே சாப்பிட மாட்டார், பில்லு பே பண்ண மாட்டார். டு பி ரியலி ஃப்ராங்க், செலவு பண்ண மாட்டார், செலவு பண்ணுறது பிடிக்காது. நாங்கள்லாம் குரூப்பாக ஒரு டேபிளில் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா பக்கத்து டேபிளில் போய் உட்காந்து நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கோங்கிறத வேடிக்கை பார்ப்பார், சாப்பிட மாட்டார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஏன் தாத்தா இப்படி இருக்கார், ஏன் இப்படி கன்ஜூஸாக இருக்காருன்னு தான் நம்ம நினைப்போம். பட் அவர் ஆக்சுவலாக அங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குடும்பம் ஒன்றா இருக்கிறத பார்த்து ரசிச்சிருக்காரு. இது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் இந்த ஒரு 2 year கேப்பில் தான் கொஞ்சம் நிறையா தெரிய ஆரம்பிச்சது. என் கூட வரும்போது எப்படி அவர் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எவ்வளோ பேசுகிறாரு, எவ்வளோ சாப்பிட்றாரு, என் கூட வந்து நல்லா வெளுத்து கட்டுவார் மனுஷன். பட் அன்றைக்கு ஒரு 2 years பேக் வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஹோட்டல்ஸ் வந்துட்டு ரொம்ப ரேராக தான் போவோம். இயர்லி 1 or 2 போவோம், இல்லை இயர்லி 3 கூட போவோம். 3 times போகிறப்ப எப்போவுமே இதே ஒரு பேட்டர்ன் தான். நாங்கள்லாம் குரூப்பாக ஒரு டேபிள்னால் தனியாக போய் ஒரு டேபிள் அங்கேருந்து பார்ப்பார் எங்களை, என்ன பண்ணுறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் இப்போ என் கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆகும்போது இட் கிவ்ஸ் மீ லைக் அவர் ஆஸ் அ பர்சன் வாட் டிட் ஹீ ரியலி எக்ஸ்பெக்ட், அது எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பிஸ்னஸ் வச்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் ரெவென்யூ எப்படி இருக்குது, பிஸ்னஸ் லாஸாக, பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பேன். டெய்லி ஃபோன் பண்ணி அகெயின் த பிக்கஸ்ட் திங் ஐ ரியலி ரிக்ரெட் இஸ் ஃபோன் எடுக்கலை. சில சமயங்கள் ஃபோன் எடுக்கலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய ரிக்ரெட் லைஃப்லேயே. பிகாஸ் அந்த மொமெண்ட் அந்த கொஸ்டின்ஸ் இனிமேட்டு எனக்கு கேட்காது. இனிமேட்டு நான் அது ஐ கான்ட் ஃபீல் இட் எனிமோர். ஸோ இட்ஸ் a huge loss. தாத்தாவை இழந்தது வந்துட்டு இட்ஸ் லைக் லூசிங் அ பார்ட் ஆஃப் மீ. இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருந்திருக்கலாம். மிஸ் பண்ண ஃபோன் கால்ஸ்லாம் திருப்பி பேசியிருக்கலாம். அந்த கேர், அந்த அஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் எனக்கு. சீக்கிரமாக ரியலி சாரி ஃபோன் கால்ஸ்லாம் எடுக்காமல் இருந்ததுக்கு. எவ்வளோ சாரி சொன்னாலும் அது பத்தாது. பட் சில சமயம் கோவம்லாம் பட்டிருக்கேன் நிறையா ஃபோன் கால்ஸ் வரும்போது. பட் அது கேர்னால, அஃபெக்ஷன்னாலன்னு புரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சுக்கிற மனப்பான்மை இல்லை. ரியலி சாரி. இன்னும் ஒரு 5-6 years இல்லை அதுக்கு மேலேயே கூட என் கூட இருந்து நான் இதுக்கப்புறம் ஒரு புது பர்சனாக மாறுறது, இல்லை என்னோடய கரியர்லேயும் என்னோடய பிஸ்னஸ் க்ரோத்தையும் இன்னும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் லாஸ் எனக்கு லைஃப்பில். இர்ரீப்ளேசபிள் லாஸ்.
எது வேணால் இழந்தால் திருப்பி கிடைக்கும், பட் இர்ரீப்ளேசபிள் தாத்தா யூ ஆர். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக, எனக்கு ஒரு கைடாக, ஒரு கோச்சாக, இன்ஃபேக்ட் ஹாஃப் அ பேரண்ட்டாக கூட இருந்திருக்கீங்க. என்னோடய பிக்கஸ்ட் ரிக்ரெட் உங்களோட ஃபோன் கால்ஸ் எடுக்காதது, உங்களோட கேரை வந்து ஒழுங்காக புரிஞ்சிக்காதது, உங்களோட மைண்ட் செட்டை ஒழுங்காக புரிஞ்சிக்காதது. ஐ எம் ரியலி சாரி. இப்போ மாற்ற முடியாது. சம் திங்ஸ் வாட் இஸ் டன், பட் ஐ ப்ராமிஸ் டு பி த person that you really expected me to be, at least from today, at least 1 year from now. I really promised that, தாத்தா. ஏதாவது மனசில் வச்சுருந்தீங்கன்னா நான் மன்னிச்சிடுங்க. ஃபன்னி மூமெண்ட்னால் வந்துட்டு நிறையா இருக்குது. ஆக்சுவலி எங்கள் பாட்டி தாத்தா சில சமயம் சண்டை போட்டுப்பாங்க. எங்கள் தாத்தா வந்துட்டு லவ்வோட சண்டை போடுவார். அது எனக்கு பார்த்தா தெரியும், பட் வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு அது மேபி சண்டை மாதிரி தெரியும். பட் உண்மையாக தாத்தாவுக்கு வந்துட்டு நிறைய அன்பு மனைவி மேலே. இது நான் சொல்லலை முன்னாடி, பட் தாத்தாக்கு மனைவி ரொம்ப பிடிக்கும், எங்கள் பாட்டியை ரொம்ப பிடிக்கும். இப்போ இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங் தாத்தா கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஒரு பையன்னா ஹி ஷுட் லேர்ன் அ கைத்தொழில். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்பி இருக்கவே கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் 2 sources ஆஃப் இன்கம். அண்ட் பங்க்சுவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கிறது, குட் டயட், தென் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இது எல்லாமே கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். தென் ஃபேமிலியாக ஒன்றா இருக்கணும். ஸோ ஃபேமிலி வேல்யூ அப்படின்னா தாத்தா ஆசைப்படுற அதே விஷயம்தான். என்ன தான் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும், என்ன தான் வந்துட்டு மனஸ்தாபங்கள் இருந்தாலும், என்ன தான் பிரச்சனைன்னு இருந்தாலும் ஃபேமிலியை விட்டு கொடுக்கக்கூடாது. கசின்ஸ், ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் பேசி பழகணும், எல்லாரையும் ஜெல் பண்ணணும். He acted like a gel between all of us. ஸோ தர இழுத்துட்டு போவார். பெரிய மாமா கிட்ட போய் பேசு, கற்றுக்கோ, பழகு. சின்ன மாமா கிட்ட பேசு, கற்றுக்கோ, பழகு. ஸோ ஜெல்லிங் த ஃபேமிலி டுகெதர், தட் இஸ் தாத்தா. தாத்தாவோட ஆம்பிஷன்னு பார்த்தீங்கன்னா, கடனே வாங்கக்கூடாது, பர்ஃபெக்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், செலவு அதிகமாக பண்ணக்கூடாது, தென் குழந்தைங்களுக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டார், பண்ணிட்டாரு. ஐ மீன், அவர் மிஸ் பண்ண விஷயம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் எல்லாமே சாதிச்சிட்டாரு. ஹீ இஸ் லைக் எ டெமிகாட், ஹீ இஸ் லைக் எ ஹீரோ டு அ லாட் ஆஃப் பீப்புள். இஃப் ஐ எவர் சீ ஹிம் அகெயின், இப்போ என் கண்ணுடைய நிறுத்தினீங்கன்னா அதை கட்டி பிடிச்சிட்டு கதறிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தாத்தாவை. என்ன அப்போ எனக்கு மெச்சூரிட்டி இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த லாஸ்.